வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு துறை சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து வருகிறோம். இது உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. இன்னைக்கு நம்ம முதலுதவி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பேசவிருக்கிறோம். இது பற்றி பேசுவதற்காக செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் சர்வீஸிலிருந்து திரு குமரகுரு அவர்கள் நம்முடன் இணைவிருக்கிறார். உங்களுடைய சந்தேகங்களை 044407777718 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னர் நம்முடைய செய்தியாளரிடம் பொதுமக்கள் இது பற்றி கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அந்த கேள்விகள் எல்லாம் இப்போது பார்த்து விடலாம். சப்போஸ் இப்போ ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்போது ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவர் பைக்லேயோ இல்லை ஒரு சில இதில் வந்து கேட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். சப்போஸ் அந்த கிட்டை வச்சு நம்ம அந்த பிளட் லாஸ் ஆனவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? வண்டியில் ஃபஸ்ட் எய்டுக்கு என்னென்ன வைக்கணும், வீட்டில் ஏதாவது தவறி விழுந்துட்டாவோ இல்லை ஏதாவது அடிபட்டுட்டாவோ அதுக்கு ஃபஸ்ட் எய்டுக்கு என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் போகும்போது எதிர்பாராத விதமாக ஏதாவது அடிபட்டுட்டாவோ இல்லை காயம்பட்டுட்டாவோ அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு பண்ணணும். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் ஆக்சுவலாக பேண்டேஜு, ஆயில்மெண்ட்டு, கிளாத்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க சார். ஸோ அந்த ஃபஸ்ட் எய்டு நம்ம பண்ணும்போது இது மட்டும் போதுமானதா இல்லை இது கூட இன்னும் அடிஷ்னலாக நம்ம வேறு எதாவது வச்சுக்கலாமா? ஆக்சுவலாக இந்த இப்போ தீக்காயத்துக்கு எப்படி சார் நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க? அது முதல்ல இமீடியட்டாக பண்ண வேண்டியதில்லைன்னா அதுக்கப்புறம் வந்து தீ காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஃபாலோ பண்ணுங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த டைப்பில் ஒருத்தர் பைக்லேருந்து கீழே இல்லை இது ஒன்று மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருன்னா அவருக்கு நம்ம ஃபஸ்ட் எய்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவருக்கு ஃபஸ்ட் எய்ட்னா நம்ம என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தண்ணி தெளித்து எழுப்பலாமா, இல்லை அவருடைய வேறு ஏதாவது கையை தேய்ச்சி விடுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? இப்போது பில்டிங் கட்ட போகிறோம், அதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை, மேலும் அதுக்கான அப்ரூவல் யார்கிட்ட வாங்கணும், மேலும் கட்டுமான பணி செய்கிறவங்களுக்கு என்னென்ன இன்சூரன்ஸு, மேலும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி செய்யணும்னு தெரியாத வழிமுறைகள் இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் நீங்கள் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இப்போ கடையிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் நம்ம வைக்கலாமா, இல்லை அப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம யாரை போய் அணுகணும், இதுக்காக எந்த அரசு அதிகாரியை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ரோட்டில் போயிட்டுருக்காங்க. இன்கேஸ் அவர் சடனாக ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இல்லை மயக்கம் போட்டுவிடுவார், அவருக்கு என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம்? பொதுமக்கள் இந்த முதலுதவி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நம்மிடம் முன்வைத்த அந்த கேள்விகள் எல்லாம் பார்த்தோம். இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் சர்வீஸிலிருந்து திரு குமரகுரு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல்ல எல்லாத்துக்குமே வேண்டிய ஒரு கேள்வி முன்னாடி இதை பற்றி கேட்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு பில்டிங் இல்லைன்னா ஒரு வண்டி ஒரு இடம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கணும், ஒரு குறைந்தபட்சமாக இதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்வீங்க சார்? முக்கியமாக தீயணைப்புக்கு வேண்டிய நம்ம அந்த எக்ஸ்டிங்விஷர்ஸ் தீயணைப்பான்கள் வச்சிட்ருக்கணும். அடுத்தது வந்து மெயின் எங்கே இருக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் கரண்ட் அப்படின்னா அது அருகாமையில் இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கணும். அதுக்கப்புறம் மத்தப்படியில் ஏறும்போது இறங்கும்போது கைப்பிடிகள் இருக்கணும். அடுத்தது லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கதவுகள்லாம் சரியாக மூடுதா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீ விபத்துன்னு ஏற்பட்டால் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சேரணும். சேர்ந்துட்டு அங்கேருந்து தற்காப்பு முறைகளை கையாளணும். மற்றவர்கள் வந்து அந்த தீயணைப்பான்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு தீ அணைக்கக்கூடிய சக்தி உள்ளவங்க அந்த வேலையை பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கேள்வி எழுது. இப்போ ஸ்கூல்ஸ் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாருமே குழந்தைங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஸ்கூல்ஸில் வந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கணும்? குழந்தைங்கிறதுனால சிறப்பான ஏற்பாடுகள் எதுவும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணுமா? குழந்தைகள் இருந்தால் சாதாரணமாக ஓடி ஆடுவாங்க. அந்த ஓடி ஆடுறதுக்கு வேண்டிய வசதிகள் இருக்கணும். ரெண்டாவது தரைகள் வந்து வழுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மெத்தப்படியிலிருந்து குதிக்கிறது அந்த மாதிரி நேரங்களில் பிள்ளைகள் விளையாடும்போது பொதுப்படையாக யாராவது ஒரு ஆசிரியர்களை நியமித்து கண்காணித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவங்கள வந்து எவன் என்ன செய்வான்றது திட்டவட்டமாக சொல்ல முடியாது. அதனால் முதலுதவி பெட்டியும் தயாராக வச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ முதலுதவி பெட்டுன்னு சொல்லும்போது ஒரு நேர் கூட நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த முதலுதவி பெட்டில் வந்து காட்டன் இருக்கும், இல்லைனா பேண்டேஜ் இருக்கும், இல்லை வந்து அந்த கட்டுற அந்த நூல் இருக்கும், எல்லாமே சொன்னார். சொல்லும்போது இப்போ அது தவிர வேறு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம்? ஆயின்மெண்ட்லாம் கூட சாதாரணமாக இருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி அது வந்து புதுப்பிக்கணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றணும் அந்த விஷயங்கள்ன்றது கேள்வியும் எல்லார்ட்டையும் இருக்குது. ஒரு வாட்டி வாங்கினா ஒரு கடமைக்கு வாங்கி அப்படியே வண்டிகள்லேயும் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. சில ஆஃபீஸஸில் வீட்டில் கூட அப்படி தான் நம்மலாம் வச்சுருக்கோம். இல்லை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அதை மாற்றணும், என்னெல்லாம் வந்து அதில் வந்து நம்ம வச்சுக்கலாம்? மருந்துகள் தான் நமக்கு தெரியாது அவ்வளோவா. மருந்துகள் என்னெல்லாம் வச்சுக்கலாம்? இல்லை, முக்கியமாக மருந்துகள்னால் அந்த நோய் வலிகளை தீர்க்கக்கூடிய
மாத்திரைகள் இருந்தால் அதை வச்சுக்கிட்டால் மிகவும் நல்லது. மற்ற எந்த மாத்திரையும் வச்சுக்கக்கூடாது. ஆஸ்பிரின் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ஆன்டிசெப்டிக் க்ரீம்னு சொல்லுவாங்க, அது நம்ம வச்சுக்கலாம். டெட்டால் பாட்டில் சின்ன பாட்டிலில் வச்சுக்கலாம். பஞ்சு காட்டன் சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த அதிசிவ் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க, ஜான்சன் அண்ட் ஜான்சன் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி பிளாஸ்டர் துண்டுங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 துண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஆஸ்பிரின் சொன்னீங்க, ஆஸ்பிரினோட அந்த பேசிக் இது குவாலிட்டி என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணப்படுறோம்? அதை பொதுவாக வலி நிவாரணின்னு சொல்லுவாங்க அதை. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மார்பு வலியெல்லாம் வரும்போது ஆஸ்பிரின் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு திட்டம் வந்திருக்கு. அதையும் நம்ம செய்யலாம். ஒரு நேர் நம்மளோட இணைந்திருக்காங்க சென்னையில இருந்து. வணக்கம் சார், உங்க கேள்வி கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். நானும் சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ், நான் இன் 2004 எனக்கு ஸ்கூலில் வந்து சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ்லேருந்து வந்து ஃபர்ஸ்ட் எய்டு அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் சர்டிஃபிகேட் எக்ஸாம்லாம் வாங்கியிருக்கேன். பட் இப்போ சிங்கிளாக இப்போ நடு ரோட்டில் நான் சின்னதாக ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்பாட்டில் முதலுதவி பண்ணுறதுக்கு நம்ம போனாலும் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு டக்குன்னு ஒதுக்குறாங்க. நம்ம இப்போ கை உடஞ்சிச்சுன்னா, கையில் அடிபட்டு இருக்குன்னா அதை வாஷ் பண்ணிட்டு கையில் கட்டு போட்டு தலையில் சுற்றணும்னு சொல்லணும். ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. அது இன்னும் முழுமையா எல்லாருக்கும் தெளிவுபடுத்துற மாதிரி சொல்லணும். முதலுதவி சின்னதா ஆக்சிடென்ட் இருந்தாலும் அந்த இடத்துல முதலுதவி பண்ற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு பதில் வேணும் சார். நிச்சயமா ரோட்ல அடிபட்டு இப்போ கை உடஞ்சிருச்சுன்னா அப்படி இவர் ஹெல்ப் பண்ண போயிருக்காரு, ஆனால் நீ பண்ணக்கூடாது, உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது புரியுற மாதிரி எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி சிம்பிளாக சொல்கிறாரு உங்களை. அது வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் தடங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து காவல்துறையினர் கூட திட்டவட்டமாக சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதாவது அடிப்பட்டவனுக்கு வந்து உடனடியாக முதலுதவி செஞ்சாகணும். அதை யார் தடுத்தாலும் அவங்க தண்டனைக்கு உரியவர்கள் ஆவார்கள். அதனால் நம்ம தைரியமாக போய் நம்மளாலான உதவியை கண்டிப்பாக செய்யலாம். சரி, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது தான் நிறைய சிலர் வந்து உயிரிழப்பு கூட ஏற்படுது அப்படின்னு சொன்னோம். என்ன மாதிரியாக நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்? இப்போ சுற்றி இருக்கவங்க ஒரு காமனான எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க தான் இந்த முதலுதவிங்கிறது. ஆனால் இது கூட தெரியாமல் ஆம்புலன்ஸ்லேயே நிறைய உயிரிழப்புகள்லாம் ஏற்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அப்போ ஆம்புலன்ஸில் இப்போ ஏற்றப்படும் போது ஒரு காமனாக நான் இதெல்லாம் இவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்றது என்னெல்லாம் கேட்கலாம்? இல்லை, பொதுவாக வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாலே அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இப்போ சில முக்கியமான காயங்களுக்கு விபத்து ஏற்பட்ட இடத்துலையே முதலுதவி சிகிச்சை கொடுத்துட்டு பிறகு தான் வண்டியில் ஏற்றணும். அந்த ஒரு சில நிமிடங்கள் மிக முக்கியமானது. ஒரு உயிரை காக்கக்கூடிய ஒரு வேலைகள்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்களான்னா சுயநனவிழந்து போகிறதல், அடுத்தது வந்து மார்பு அதாவது சுவாசத்தடை, ரத்த ஓட்டம் இல்லாமல் போகிறது, காயங்கள் பெரிய காயங்கள் ஏற்பட்டு அதிக இரத்த சேதாரம் ஏற்படுறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு விபத்து நடந்த இடத்துலையே உடனடியாக முதலுதவி செஞ்சு தான் நம்ம ஆம்புலன்ஸில் ஏற்றணும். ஆம்புலன்ஸில் ஏற்றின பிறகு கூட ஒரு அட்டெண்டன்ட்னு போடுறாங்க இல்லைங்களா, அவர் வந்து கூடவே பார்த்துக்கிட்டு போகணும். ஏன்னா வண்டியில் போகும்போது அவருடைய நிலைமை சீரடையலாம் அல்லது மோசமாகலாம். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல் அவர் செயல்படக்கூடிய வகையில் இருக்கணும். அது இப்போ நம்ம சாதாரண விஷயத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து மயக்கம் அடைகிறது சாதாரணமாகவே இருக்குது. பிபி எல்லாமே விஷயத்துலேருந்து கூட இருக்குது. எதனால் மயக்கம் அடைகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் மயக்கம் அடைந்த உடனே என்ன செய்யணும்? இப்போ நான் பக்கத்தில் இருக்கணும் போது நாங்கள் என்ன செய்யலாம்? பொதுவாக மயக்கம் அடைஞ்ச உடனே அவரை பிடிச்சி படுக்க வச்சிடணும். படுக்க வச்சுட்டு முகம் வெளுத்து போய் அப்படி இருந்ததுன்னா உடனடியாக கால் பக்கம் ரைஸ் பண்ணி படுக்க வச்சுருங்க. ஏன்னா பெரும்பாலான கேஸில் லோ பிளட் ப்ரெஷர் அல்லது காலையிலேருந்து சரியாக சாப்பிடாம களைப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் குறைஞ்சி போகிறதுனால மயக்க நிலை ஏற்படும். ஆகையினால அவங்கள படுக்க வச்ச உடனே காலை ரைஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் சர்க்கரை வியாதினால் ஏற்படலாம். பல காரணங்கள் இருக்குது. அதனால் அந்தந்த காரணங்களுக்கு உரிய அறிகுறிகள் அடையாளங்களை பார்த்து அதற்கான சிகிச்சை முறைகளை கையாள வேண்டும். இப்போ எல்லாருமே செய்கிறது வந்து இந்த சோடா வாங்கி வந்து முகத்தில் தெளிக்கிறது, இல்லை தண்ணி வாங்கி தெளிக்கிறது, தண்ணி கொடுக்கறது உடனே அந்த மாதிரி செய்கிறாங்க. சோடாவும் வாங்கி கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சரியானது இல்லை தவறான விஷயம்? அது வந்து செய்யக்கூடாது. முக்கியமாக சோடா கொடுக்கவே கூடாது. எந்த ஒரு பொருளும் கேஸ் நிரம்பியதை உடனடியாக கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது. முகத்தில் தண்ணி தெளிக்கிறதுனால எந்த விதமான லாபமும் கிடையாது. ஆகையினால அவையெல்லாம் கொடுக்காமல் இருந்தாலே நல்லது. இது மயக்கம் அடைஞ்சு இப்போ விடுறாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் கொண்டு போய் அவங்கள சேர்க்கணும்? இப்போ ஒரு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா, இல்லைனா அவங்க வந்து முழிக்கிறாங்களா பார்க்கலாமான்னு வெயிட் பண்ணலாமா, இல்லைனா உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாமா? அப்படி இல்லை, உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம செய்ய வேண்டிய சிகிச்சைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வண்டி வந்த உடனே ஏற்றி கொண்டு போகணும்.
அவ்வளோதான். அதனால் அதுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆம்புலன்ஸ் வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கோ பக்கத்தில் உள்ள மருத்துவர்கிட்டோ அழைச்சிட்டு போகிறது நல்லது. இன்னொரு நேயர் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார், உங்கள் கேள்வி கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். குட் ஈவினிங் டாக்டர். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம் சார். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா பல குழந்தைங்க வீட்டில் காசு இந்த மாதிரி பின்னு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முடிங்கிறாங்க டாக்டர். இந்த மாதிரி நேரத்தில் அந்த பெற்றோர்களும் சரி, அருகில் இருக்கிறவங்களும் சரி, செய்ய வேண்டிய முதல் பணி என்னன்னு டாக்டர்? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விபத்துக்குள்ளாகிறவ பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே சில போலீஸில் போனால் தொந்தரவு வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு டாக்டர். இதை பற்றி நீங்கள் இந்த கேள்வியோட சேர்த்து சொன்னீங்கன்னா ஒரு விளக்கமாக இருக்கும். பெற்றோர்கள் என்ன செய்யணும்? குழந்தைங்க இருக்கும்போது ஃபீவர் அந்த மாதிரிலாம் வரும்போது பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அண்ட் வந்து இப்போது போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போக வேண்டியது இருக்குது. ஒரு விபத்தில் ஒருத்தர் நேரிட்டார்னா நம்மளை அவங்கள ஹெல்ப் பண்ணலான்னு போனால் கூட நம்மள வந்து போலீஸ் தொந்தரவு இருக்குது. அதனால் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதை பற்றி சேர்த்து சொல்கிறார். வீட்டில் சின்ன குழந்தைங்கள் இருந்தால் நம்ம அந்த பேராசிட்டமால் சிரப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது உடனடியாக காய்ச்சலை குறைக்கக்கூடிய சிரப்பு வச்சுக்கிறது மிகவும் நல்லது. இல்லைன்னா அந்த மாதிரி மாத்திரைகள் வச்சுக்கிட்டு இருக்கலாம். டோலோபார் அந்த மாதிரி மாத்திரைகள் வச்சுருக்கணும். குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்த உடனே ஒரு 100-102 அப்படி போகும்போது உடனடியாக அந்த மருந்தை கொடுத்து ஜுரத்தை குறைக்கணும். அப்புறம் அவர் இன்னொரு இது கேட்ட மாதிரி இருந்தது என்னென்னா, காசு இல்லைன்னா அந்த பென்சில்லாம் முழுங்கிட்டா என்ன பண்ணணும்? அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும்போது அடிக்கடி வந்து நடக்குது. அது மாதிரின் போது அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ காசு முழுங்கிருச்சுன்னா குழந்தை நான் முழுங்கிட்டேன்னு சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை பற்றி கவலையப்படாதீங்க, பேசாமல் விட்டுருங்க. அது ஒரு நாளைக்கு என்றைக்காவது ஒரு மாதிரி நிறம் மாதிரி தானாக வெளியில் வந்துடும். அதுக்காக வாழைப்பழம் கொடுத்து வயிற்றுப்போக்காகிற மாதிரி மாத்திரை கொடுக்கறது இதெல்லாம் குழந்தைய செஞ்சால் குழந்தைக்கு தான் ஆபத்தை தவிர, குழந்தை முழுங்கிட்டான்னு சொல்லும்போது அது இரைப்பை போய் அது பாட்டு தானாக வெளியில் வந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கூர்மையான பொருள்களாக இருந்தால் கண்ணாடி துண்டு, பின்னு, அந்த மாதிரி ஊசி ஏதாவது முழுங்கிட்டா உடனடியாக மருத்துவமனை கூப்பிட்டு போகிறது நல்லது. போய் ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி உட்கார வச்சு அதை பார்ப்பாங்க. அதனுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில் போய் குத்திக்கிச்சுன்னா நீங்கள் இறப்பையிலேருந்து சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அசையும் போது இந்த குத்துப்பட்டதுனால அது கிழிய ஆரம்பித்து உள்ளுறுப்புகளில் இரத்த ஒழுக்கம் ஏற்படும். ஆகையினால அந்த மாதிரி பொருள்கள் விழுங்கிட்டா உடனடியாக மருத்துவமனை கொண்டு போகிறது மிகவும் நல்லது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சி தொடரும்.